சரிங்க, ஒரு வழியா கிளம்பிட்டோம். ஓகேவா? ஐயோ, வண்டி மேலே ஏற்றி விட்டுருந்தேன். மழை இங்கே ஃபுல்லாகவே ரெயின்னால பார்த்தீங்கன்னா வண்டியை கொஞ்சம் மேலே ஏற்றி விட்டுருந்தேன். என்ன வண்டி உள்ளே தான் போகுதா? ஐயோ, சரி போயிடும். சரிங்க சரிங்க, வண்டி கார் வருது. சரிங்க, கார் பார்க்கவே இல்லை, அதான் பிரச்சனையே. சரிங்க, அப்படி நம்ம கிளம்பிட்டோம். ஐயோ, என்னோட செருப்பு கூட என்ன சதிக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா செருப்பே வண்டியில் போட்டுருக்கும்போது சறுக்குது. வா, இந்த கிளைமேட்டு நம்ம இந்த ரோடு பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். போன விளாகில் பார்த்துருக்கீங்க. பட் இந்த ரோடோடி தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஓகே வாங்க. ஐயோ, வண்டி வருதா? சரிங்க, இனிமேல் அப்படி ஜாலியாக பறந்துடலாம். ஓகேவா? நம்ம பையனா வாரான்னு நினைக்கிறேன் பேக்கில். சரிங்க, நம்ம வண்டியை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு போய் விட்டு நம்ம ஸோ முதல் விஷயம் என்னென்னா, மொத்தத்திலே ஒரு சின்ன ஒரு இது என்னென்னா, நம்ம வண்டி வந்து பிரேக் வந்து அவ்வளோவா இல்லை. அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வேறு எதுவுமே கிடையாதுங்க. அப்படி நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துடணும். எல்லாத்தையும் வந்து சொல்லிக்கிறாங்க. ரோடு கிராஸ் ஆகுறது வந்து கொஞ்சம் பார்த்து கிராஸ் ஆகுங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பீடில் வரும், நமக்கு அர்ஜென்ட் இருக்கும். பட் அவங்க வந்து ஒரு இதுக்கு அங்கே சாடுவாங்க. வண்டி கொண்டு இடிச்சோடனே நம்ம மேலே பிரச்சனை வந்துடும். நிறைய பேருக்கு அப்படி தான் நிறைய பிரச்சனை ஆகிட்டு இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ஏன்னா இது உங்களுக்கும் சொல்கிறேன், மற்றவங்களுக்கும் அவங்க ஒரு அர்ஜென்ட்டில் போயிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாதுல்ல. அதான் அதை தான் நான் முக்கியமாகவே சொல்கிறேன். ஓகேவா? வேறு எதுவுமே கிடையாதுங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வண்டி கையில் கிடச்சா பறக்கணுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க. கிலோமீட்டர் ஏன் தெரியுமா வைக்கல? வைக்கல அப்படின்னு ஸ்பீடோமீட்டர் வச்சோம்னா நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே அதை காட்டும். ஸ்பீடோமீட்டர் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே அதை காட்டாது. எப்படி சூப்பராக இருக்குல்ல? க்ளவுஸ் இட மறந்துங்க. ஐயோ, க்ளவுஸ் வீட்டில் வச்சுட்டு வந்துங்க, மறந்தே போச்சு. இன்னொரு கிட் வாங்கி எல்லாத்துக்கும் வண்டியில மாற்றி வச்சுக்கணும். அப்போதான் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்க, வண்டி போகுதுங்க. ஒரே ஒரு பையன் தாங்க வண்டி ஸ்லிப் ஆகுமா அப்படின்னு. ஸ்லிப் ஆகுதுன்னா பிரச்சனை இல்லை, ஜாலியாக இருக்கும். ஜாலியாக போயிட்டு ஜாலியாக குறைச்சிடுங்க. ஜஸ்ட் மிஸ்டேக், கீழே விழுந்திருப்போம். கூட ஒருத்தன் வந்துட்டு இருந்தாங்க ஃப்ரெண்டு. அவனை பார்க்க முடியலை, எங்கே போயிட்டானே தெரியலையே. வண்டி வளைக்கணுமா? சரிங்க, அவன் வரல, கொஞ்சம் வண்டி வளைச்சி பார்த்து வரலான்னு நினைக்கிறேன். என்னாச்சுன்னு தெரியல, சவுண்டு கேட்டா. நானும் பயந்துட்டாங்க ஒரு நிமிஷம், எங்கேயாவது விழுந்துட்டானா அப்படின்னு. ஏன்னா ரோடு சரியில்லை. ஐயோ, இப்போ கீழே விழுந்துருப்போங்க. வண்டி வந்து ஸ்லிப்பாக ஆயிடுச்சு அந்த இடத்துல, ஜஸ்ட் மிஸ்ட்டு. ஏதாங்க ஃபுல்லாகவே சறுக்கு போகுதுங்க. இந்த வலையிலலாம் எப்படி வளைஞ்சோம், இப்போ எப்படி போகிறோன்னு பார்த்தீங்களா? எங்க போன பாட்டி நின்னா? ஓ, பாட்டிய பார்க்க போயிருக்கான். ஊர் வந்து வெளியே நாங்க வந்து தங்கி விஜய் பண்ணோம் அப்படின்னு. டேய், ஏண்டா மேல தண்ணி அடிச்சுட்டாங்க? யாருடா நீ?
நானும் எங்கடா இருந்து மழை பெய்யுதுன்னு சொல்லி பாக்குறேன். ஆனா அந்த மழையே இல்லைங்க. மொத்தத்திலேயே அவன் பாத்தீங்கன்னா அங்க இருந்து அப்படியே தண்ணி அடிச்சு அப்படியே மேல ஃபுல்லா வீட்டுட்டான். சரி எப்படி நம்ம ஆத்துக்கு தானே போறோம், எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் கையில எந்த எக்யூப்மெண்ட்டும் இல்லாம வரோம். வந்துட்டோமா? டூரிஸ்ட்லாம் கொஞ்சம் வழி விடுங்க, நான் போயிடுறேன். டூரிஸ்ட்லாம் கொண்டு இப்படி ஓப்பன் பண்ணி விட்டா நாங்கள் எப்படிடா போகிறது? இப்போ பாருங்க, அவனுங்க இஷ்டத்துக்கு நடந்து வரானுங்க, அவனுங்க இஷ்டத்துக்கு போகிறானுங்க. நம்ம என்ன சொல்றதுக்கு? ஐயோ ஒன்று ரோடை இப்படி போட்டிருக்கக்கூடாதுங்க, ஒன்று மண்ணெலாம் ஒதுக்கி போட்டுக்கணும். ஏன்னா 2 வண்டி போகிற மாதிரியோ செட்டப் பண்ணியிருக்குங்க. ஏன்னா ஒரு வண்டி வரும்போது அங்கே நிற்கணும், நின்று தான் அடுத்த வண்டி இங்கே வரணும். அதான் சொல்கிறேன்னு. இந்த இது கீழே தான் இருக்குது, ஓகேவா? கரெக்டாக இது கீழே அங்கே தான் வண்டி கழுவணும். அதுதான் நம்ம தம்பி பார்த்து போகிறேன், நல்லா பார்க்கத்த மாதிரி போகிறேன். சரி வந்துட்டோம். இங்கே தண்ணியெல்லாம் குறைஞ்சிருக்குதுங்க. நானும் ஆசையாக வந்தேன் தண்ணியெல்லாம் இருக்கும் அப்படின்னு. ஐயோ பட் தண்ணி எதுவுமே இல்லை. ஐயோ வண்டி ஸ்லிப்பாகிருச்சு, வேறு எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு மிஸ்டேக். நேற்றுக்கு அப்படியே வண்டி ஏறிச்சு அந்த சைடில். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ட்டு பிரேக் பிடிச்சிட்டேன், இல்லைன்னா கீழே விழுந்திருப்போம். யாரை விட்டது என்று நினைத்தால்தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது டிராவல். வா சரி, அவருடைய வண்டி அங்கே இங்கே தான் கொண்டு விடணும்னு நினைக்கிறேன். சரி சரி சரி. ஆன் பண்ணியா? சரிங்க, உடனே வண்டி இப்போ எடுத்து பெர்மிஷன் இருக்கான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு இறக்கி அப்படியே யாருமே ஒன்றும் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்க, வண்டி கழுவ போகிறோம். எல்லாம் எடுத்துட்டு வந்தோம், வண்டி கழுவுறதுக்கு வேற ஒன்றுமே எடுத்துட்டு வரல. அதான் மனசு கஷ்டமாக இருக்கு. போல நான் சுத்தமான வீடியோ நடக்காடாச்சு. நான் சுத்தமான தண்ணி எடுத்து சூப்பரா இருக்கு. என்ன போனோட இருந்தாங்க வண்டிக்கால வந்த இடத்துல பாத்தீங்கன்னா தண்ணிய பாத்துறோம், சூப்பரா இருக்குது. அப்படியே சாடிட்டோம். நீ வண்டி ஃபுல்லா மண்ணா இருக்குது. இந்த காலத்தை சொல்லிருக்கோம், நான் காலத்தை குளிச்ச முடியும் போகல. 2வது குளிச்சா சரியா போகல. பாத்தீங்கன்னா வண்டி கழுவி முடிஞ்சு இனிமே இந்த வண்டி அப்படியே மேல எடுக்கணும். அதான் ரொம்ப ரிஸ்க். சரிடா, ஜொக்கு போனா என் வீட்டுல அடி கிடைக்கும். தூக்கி போடு, மேல போடு. ஜக்கு இல்ல மக்கு இல்ல மக்கு ஜக்கு. மேல எடுத்து வண்டி பிடி. கைஸ் என்ன பார்க்க போறோம்னா புள்ளிய தூக்கு. லேலே மேல பதுக்கு. வருதுலடே. ஓய் பிடி. நீ கொஞ்சம் பிடி. சே தூக்கு கொஞ்சம் மேல. லேலே வண்டி வருதுல. கொஞ்சம் மேல எடு. வண்டி ஸ்டாண்ட் இருக்குல, ஸ்டாண்ட போட்டு விடுடா. நிக்கியா? கொஞ்சம் இல்ல. அடேலியா. கொஞ்சம் போ. ஸ்டாண்ட். அப்படியே பிடிச்சுக்கோ. சரி, இனி நான் எடுத்துறேன். விட்டுறாதீங்க.
ஸ்டார்ட் ஆகிடு. ஸ்டார்ட் ஆகி நேரே போ. மேலே மேலே இல்லை, மேலே திறக்க பேக்கில் போயிடு, அங்கே முடிஞ்சு வருது இல்லையா வந்து. நீ சொல்லலாம், நீ சொல்லலாம். நீ சாந்தது பாரு. மாட்டிக்கோ. இப்போ பார்த்து வெள்ளம் திறந்து விடணும் அம்பி. நீ வண்டி ஃப்ரண்ட் தூக்குது. கல் எதுவும் கிடக்கா? ஓ பின்ன வீடியோ ஆன் பண்ணு. அங்கே தான் இருக்கு. நான் பிரேக் பிடிச்சி வச்சிருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. எடு அங்க வந்து இல்லடா டேய். ஐயோ நீ செத்தாமலே ஜஸ்ட் மிஸ்ட். தங்கம் வந்து இல்லடா, தங்கம் வந்து இல்லடா. போய் பார்த்துட்டு தங்கம், வண்டி கையில் ஏதோ காலில் ஏதோ பட்டுரும், பார்த்துடுடா. இல்லடா தங்கம், செல்லம் இல்லடா. நீ கொஞ்சம் கூட இல்லடா செல்லம், கொஞ்சம் கூட இல்லடா. சரி செல்லம், கொஞ்சம் கூட இல்லைச்சுங்க. ஐயோ சரி, கொஞ்சம் கூட வண்டி வளர்ச்சாதுங்க செல்லம், கொஞ்சம் கூட இல்லை செல்லம். சரி செல்லம், கொஞ்சம் கூட செல்லம், கொஞ்சம் கூட செல்லம், கொஞ்சம் கூட செல்லம் இல்லடா. செல்லம் கொஞ்சம் ஃப்ரெண்டில் விழுந்து தள்ளுடா செல்லம், கொஞ்சம் கூட. ஐயோ கொஞ்சம் கூட தங்கம். சரி கொஞ்சம் கூட தங்கம். சரி தங்கம், ஓகே. ஒரு வழியாக வண்டி எடுத்துட்டோம். ரொம்ப ரிஸ்க்குங்க. ஸோ வண்டி சாவி ஆட்டதுக்கு எந்த ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகேவா, இனிமேல் அப்படியே நேராக ஸ்ட்ரைட்டாக கிளம்பி வீட்டுக்கு போயிடணும். அதிலே போகிற வழியில் தான் ரொம்ப ரிஸ்க் இருக்குது. வந்த வழி ரொம்ப கஷ்டம், ஏன்னா இப்போ தான் வண்டி கழுவணும். அந்த சைட் போகிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் போகணும். சரிங்க, நம்ம பார்த்துக்கலாம். நீ வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக மேலே போயிட்டு அடுத்து நான் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேவா, பாய்.